ஹாய் மக்களே, நான் உங்கள் பிரியாகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரபஞ்ச தொடரில் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட பிரம்ம முகூர்த்த வழிபாடு ப்ளஸ் போன வீடியோவில் நம்ம பார்த்த வே டு சக்ஸஸோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் காலையில் 4 மணிக்கு முன்னாடியே எழுந்துட்டேன். பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுக்காக இல்லை, நார்மலாகவே நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். அப்போ மற்ற நாளில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் தியானம் பண்ணுவேங்க. பட் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த வழிபாடு இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமே எழுந்தாச்சு. காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிடணும். நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டாலே ஒரு பாசிட்டிவிட்டியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டு, பொதுவாகவே கோலத்தில் மகாலட்சுமி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மகாலட்சுமியை பச்சரிசி மாவில் போடுறது இன்னமும் சிறப்புங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் அந்த மகாலட்சுமிக்கு நம்ம அன்னமிட்டதுக்கு சமங்க. மகாலட்சுமி நேரடியாக வரலைனாலும் எறும்பு வடிவத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளோட அன்னத்தை ஏற்றுக்குவாங்கங்க. எங்களோட ரிலேட்டிவ் இந்த கார்த்திகை மாதத்தில் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு அங்கேருந்து வரும்பொழுது எங்களுக்கு ஒரு வேல் வாங்கிட்டு வந்து தந்திருந்தாங்கங்க. இந்த கார்த்திகை மாதம் அந்த வேல் எங்கள் வீட்டுக்கு வந்தது. நாங்கள் அந்த முருகனே எங்கள் வீட்டுக்கு வந்ததை தாங்க ஃபீல் பண்ணுறோம். அந்த வேலை எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்க முருகன் பக்கத்தில் வைக்கும்போது அந்த வேலை வச்சதால் எங்கள் வீட்டு வேலன் அழகாக இருக்காரா, இல்லை வேலன் பக்கத்தில் அந்த வேல் இருக்கிறதால வேல் அழகாக இருக்கா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டு பூஜை ரூம்ன்றதால நான் அதை அவ்வளோ ரசிக்கிறேனான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் அது அழகாக தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போன வீடியோவில் சந்தோஷமாக இருந்தால் நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. மகிழ்ச்சி, மனநிறைவு, சந்தோஷம் இதை எப்படி நம்ம கூட நிரந்தரமாக வச்சுக்கலான்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேங்க. இந்த வீடியோ நான் போட்டப்போ கூட நிறைய பேர் நிறைய விதமாக எனக்கு சஜஷன் சொன்னாங்க. நீ நிறைய பேசுகிற, கொஞ்சமாக குறைச்சிக்கோ, வேறு ட்ரை பண்ண, குக்கிங் வீடியோஸ் போடு அப்படின்னு எல்லாம். இவங்க எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றி. இவங்க எல்லோரோட சஜஷன் நான் கண்டிப்பாக எடுத்துக்குவேன். பட் இப்போது எனக்கு நான் என்ன பண்ணுனா மனநிறைவாக இருக்கும் அப்படின்றத நான் யோசித்தேங்க. அப்போ தான் எனக்கு வீக்லி ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்லலான்னு தோணுச்சு. என்னோடய வீடியோ பார்க்குறவங்க 4000 பேராக இருந்தால் கூட அதில் ஒரு 4 பேர் இந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப்பில் அவங்க முன்னேற்றத்திற்கு உதவுறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தால் அதுதான் என்னோட ரியல் சக்ஸஸ்ன்னு ஃபீல் பண்ணேங்க. ஸோ இதை இப்போ நான் பேசுகிறப்ப கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம்னு சொல்கிறத விட மன நிறைவாக இருக்குன்னே சொல்லலாங்க. கண்டிப்பாக என்னோடய ஜேர்னியில் நான் சக்ஸஸ் ஆவேங்க. ஏன் இதை நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, நம்ம மனநிறைவோட ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையில் நமக்கு சக்ஸஸ் மட்டும்தாங்க கிடைக்கும். ஓகே, மனநிறைவான வாழ்க்கைக்கு நான் ஃபாலோ பண்ணுற சில விஷயத்த சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த டைமில் கண்டிப்பாக எழுந்திரிச்சிருங்க. முடிஞ்சால் குளிச்சுடுங்க. குளித்தாலே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வரும். பிரம்ம முகூர்த்த டைமில் தலையில் தண்ணி ஊற்றுனா உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் குறையும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. குளித்ததும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசில் நினச்சி விளக்கேற்றினாலும் ஓகே, இல்லை பிரபஞ்சத்தை பார்த்து உங்களோட கோரிக்கையை வச்சு வேண்டிக்கிட்டாலும் ஓகே. இப்படி நீங்கள் பண்ணும்போது 100% உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். இதை நான் ரியலைஸ் பண்ணி தாங்க சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு 1 month ஆர் 48 days விடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. டைம் ஷெட்யூல் போட்டு அந்த விஷயத்தை எப்படி ஜெயிக்கலான்னு யோசிங்க. அதில் ஜெயிச்சிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயம் செட் பண்ணுங்க. கண்டிப்பாக பிரேக் எடுக்காதீங்க. ஏன்னா பிரேக்குன்ற வார்த்தை நிறைய பேரை சோம்பேறி ஆக்கிடுது. அடுத்து என்ன செய்யலான்னு யோசிங்க. இது கூடவே சின்னதாக ஒரு அன்னதானம் பண்ணுங்க. காசு செலவு பண்ணி தான் பண்ணணுன்றது இல்லைங்க. நானே கஷ்டத்தில் இருக்கேன், நான் எப்படி அன்னதானம் பண்ணுறது அப்படியெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி சாதம் காக்கைக்கோ அணிலுக்கோ ஏதோ ஒரு உயிருக்கு உணவாக கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகுங்க. அதோட நான் சொன்ன ஆனந்தம், மகிழ்ச்சி, மனநிறைவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோக்காக சொல்லலைங்க. நான் ஃபீல் பண்ணி உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு 3 மாதம் அப்படின்னு. நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பழகி இருப்பீங்க. அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து இதில் ஜெல்லாக டைம் எடுக்கும். இதில் ஜெல்லானதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் லைஃபே வேறு லெவலில் இருக்குங்க. இது எதுவுமே நான் கண்டிப்பாக வீடியோக்காக சொல்லலைங்க. என்னோடய லைஃப்பில் நான் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுல யாராவது ஒரு 4 பேராவது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க லைஃப்பில் அவங்க முன்னேறியிருக்காங்க அப்படின்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ யூனிவர்ஸ்.
நன்றி.